யஹ்தி மையஷா, அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு தான் நேர்வழியை வழங்குவதாக சொல்லுகிறான். அப்படி வழங்குவதாக சொன்ன இறைவன் எப்படியெல்லாம் நேர்வழியை கொடுக்கிறான் என்பதை நம்மால் அனுமானிக்க முடியவில்லை. அவர் வேறு யாரும் அல்ல, சகோதரர் இத்ரீஸ் தௌஃபீக் அவர்கள். ஈஜிப்டை தேர்வு செய்கிறார். ஈஜிப்ட் அவர் தேர்வு செய்வதற்கான அடிப்படை காரணமே குறைந்த செலவுல போயிட்டு வரலாம் என்பதுதான். இந்த மூன்றை தாண்டி இன்னொன்றும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்தது. அதுதான் முஸ்லிம்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றான். இது அவருடைய மனதிலே ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. என்ன இந்த பையன் நம்மை நோக்கி பேசுகிறான், அரபு மொழியில ஏதோ சொல்றானே. அங்க போய் அவர் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நபர் லண்டன் கிராண்ட் மாஸ்க்ல இருக்கிறாரு. அவர் வேறு யாரும் அல்ல, யூசுப் இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். தொழுது வர்றோம்னு யூசுப் இஸ்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அங்கிருந்த சகோதரர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. மேல் மாடியில பெண்கள் தொழுகிறாங்க, கீழ் மாடியில ஆண்கள் தொழுகிறார்கள். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா என்று இத்ரீஸ் தௌஃபீக் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு உணர்வு பூர்வமான சம்பவம் நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளிலும் புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு காலத்தில் தொடராக நாம் பேசி வரக்கூடிய மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பிலான தொடர் உரையின் அடுத்த கட்ட உரையை தான் பார்க்க இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் ஒரு வித்தியாசமான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் மேலிடுகிறது. என்னன்னா, யஹ்தி மையஷா, அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு தான் நேர்வழியை வழங்குவதாக சொல்லுகிறான். அப்படி வழங்குவதாக சொன்ன இறைவன் எப்படியெல்லாம் நேர்வழியை கொடுக்கிறான் என்பதை நம்மால் அனுமானிக்க முடியவில்லை. சில பேர் குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் நபிமொழிகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில பேர் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில பேருக்கு பாங்கின் ஓசையினுடைய இனிமை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி வகை வகையாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு பல பழம்பெரும் காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த கிறித்தவ மத போதகராக வர வேண்டும் என்று சொல்லி ரோம் நகருக்கு சென்று கிறித்தவ மதத்தை படித்து கிறித்தவ மதத்தினுடைய ஒரு மதகுருவாக தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்த ஒரு நபர். ஆனாலும் அவருக்கு ஒரு சிறு நெருடல் எப்போதுமே இருந்தது. என்னன்னா, நம்ம கிறித்தவ மத போதகராக இருக்கிறதுனால நமக்கு திருமணம் முடிக்க முடியல, நம்ம சர்ச்சில் தனிமையில் இருக்கிறோம், தனிமை நம்மை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிறது, எனவே இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், ஆனால் கிறித்தவ மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். பின்னாட்களில் அவருக்கு என்ன நடந்தது என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரலாறாக இருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, சகோதரர் இத்ரீஸ் தௌஃபீக் அவர்கள். ஆங்கில மொழியிலே பாடங்களை நடத்தக்கூடியவர், மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். இவருடைய வாழ்க்கை திசை மாறுகிற பயணமாக எந்த இடம் தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் நமக்கு நிம்மதி கிடைக்கல, தனியாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கக்கூடியவர், நம்ம ஏன் ஒரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா போய் வரக்கூடாது, ஒரு டூர் போயிட்டு வருவோமே அப்படின்னு யோசிக்கிறார். மனதுக்கு அது நிம்மதியா இருக்கும், இதமா இருக்கும், வித்தியாசமான இடமா இருக்கும், வித்தியாசமான மக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடுற நேரத்தில் தன்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்குதுன்னு யோசிக்கிறார். அந்த பணத்தினால எந்த நாட்டுக்கு போகலாம் என்றும் யோசிக்கிறார். லண்டன்ல இருந்து புறப்பட்டு அவர் செல்வதற்கு தேர்ந்தெடுத்த இடம் ஈஜிப்டை தேர்வு செய்கிறார். ஈஜிப்ட் அவர் தேர்வு செய்வதற்கான அடிப்படை காரணமே குறைந்த செலவுல போயிட்டு வரலாம் என்பதுதான். ஆனா அவருக்கு ஈஜிப்ட்னா கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, மணல் குன்றுகள், பாலைவனம், ஒட்டகம், இவைகள் தான் கண்களுக்கு முன்னால் வருகிறது. பின்னாட்களில் அவர் சொல்லுகிறார், இந்த மூன்றை தாண்டி இன்னொன்றும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்தது. அதுதான் முஸ்லிம்கள். எப்படி இருப்பார்கள்? தலையிலே ஒரு குல்லா இருக்கும், ஒரு ஜுப்பாவை அணிந்திருப்பார்கள், பெண்களாக இருந்தால் உடலை முழுவதும் மறைத்திருப்பார்கள். பாலைவன மண்ணிலே அவர்களுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போதே பயந்து விட்டேன். இருந்தாலும் வேறு வழியில்லை, இருக்கிற வனத்திற்கு எகிப்துக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி கிளம்பி எகிப்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எகிப்தை நோக்கி அவர் பயணித்த பாதையின் ஆரம்ப நிகழ்வுகளை சொல்லுகிறார். எகிப்துக்கு வந்து சேரக்கூடிய சகோதரர் இத்ரீஸ் தௌஃபீக் அவர்கள் தான் தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில பயணிக்கிற நேரங்களில் ஒரு சிறுவனை அடிக்கடி சந்திப்பார். யார் மூலமாக யாருக்கு நேர்வழி கிடைக்கிறது என்பதை யாரும் அனுமானிக்க முடியாது என்று பார்த்தோம் அல்லவா? அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஹோட்டல்ல இருந்து வெளியில போகிற நேரத்தில் ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பையன் இருப்பான். அவர் செய்யக்கூடிய தொழில் என்னன்னு சொன்னா செருப்பு தைப்பது, செருப்புகளுக்கு பாலிஷ் போட்டு கொடுப்பது, ஷூகளுக்கெல்லாம் பாலிஷ் போட்டு கொடுப்பாரு. இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவனை தாண்டி இவர் அடிக்கடி சென்று வருகிறார். போகிற நேரத்தில் ஒரு நாள் இத்ரிஸ் தௌஃபீக் அவர்களை அந்த சிறுவன் பார்க்கிறான். இவரும் அவனை பார்க்கிறார். பார்க்கிற போது அந்த சிறுவன் ஒரு வார்த்தை சொன்னான் இத்ரிஸ் தௌஃபீக் அவர்களை நோக்கி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றான். இது அவருடைய மனதிலே ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. என்ன இந்த பையன் நம்மை நோக்கி பேசுகிறான், அரபு மொழியில ஏதோ சொல்றானே, நம்மை நோக்கி 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன என்று அவர் தேட ஆரம்பிக்கிறார். ரூமுக்கு போனவர் இணையதளத்தில் தேடுறாரு. என்ன அந்த பையன் நம்மளை நோக்கி சொன்னான் என்று பார்க்கும்போது அழகான ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை தான் அவன் நம்மை நோக்கி சொல்லி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறார். உடனே உள்ளம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை பார்த்து, நம்ம யாரை பார்த்து பயப்படுகிறோமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் நம்மை பார்த்து நமக்காக பிரார்த்தனை செய்கிறான். எதற்காக அவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த பிரார்த்தனை எதற்காக இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்கிற ஒரு இடம் அவரை சிந்திக்க தூண்டுகிறது. அந்த இடத்திலிருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த நாள் காலையிலே அவனை தாண்டி அவர் பயணிக்கும் போது அவன் இருக்கும்போது எனக்கு பெரிதா அரபெல்லாம் தெரியாது, ஆனாலும் எனக்கு தெரிந்த அரபியில் அவனோடு கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணி எப்படிப்பா இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும்போது அந்த பையன் கொடுத்த பதில் என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாரு. உடனே அல்ஹம்துலில்லாஹ்வா, அது அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அவன் புகழ்கிறானே, அதையும் போய் இணையதளத்தில் தேடி பார்க்கிறாரு. இறைவனை புகழ்கிறான், நமக்கு பிரார்த்தனை செய்கிறான், அதே நேரத்தில் எப்படி இருக்கிற என்று கேட்கும்போது இறைவனை புகழ்கிறான். என்ன வாழ்க்கை இது, இவர்களுடைய தேடல் எப்படிப்பட்டது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற அந்த இடம் அவரை ரொம்பவே ஆழமாக பாதித்து விடுகிறது. அங்கே இருந்து சில நாட்கள் அவருடைய சுற்றுலாக்கள் முடிவுறுகிறது. அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அவர் திரும்ப லண்டனுக்கு கிளம்பிடுறாரு. லண்டன்ல போய் அவருடைய வாழ்க்கை கழிகிற போது அவர் ஒரு பாடசாலையில் ஆசிரியராக இணைந்து கொள்கிறார். ஆசிரியராக இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள் பணி செய்கிற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்னன்னா, அவருக்கு தெரிந்தது கிறிஸ்தவ மதத்தை பற்றிய போதனைகள். அதை தாண்டி அவர் சீக்கியம், இந்து, இஸ்லாம், யூதம் போன்ற மதங்களை அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அவர் பாடசாலைக்கு சென்ற முதல் நாள் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பாடசாலையில் படிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமானவர்கள் அரபு நாட்டு மாணவர்களாக இருக்கிறார்கள். அரபு நாடுகளிலிருந்து குடியேறியவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே அதுவும் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். பழைய புத்தகங்களை தூசு தட்டுகிறார், குரானை எடுக்கிறார், குரானை புரட்டுகிறார், குரானுடைய கருத்துக்களை படிக்கிறார். படிக்கும் போதெல்லாம் என்னுடைய மனது ஆசுவாசப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய மனது குரானை தேடிக்கொண்டே இருக்கிறது. குரானுடைய கருத்துக்களால் நான் ஈர்க்கப்பட்டு கொண்டே போகிறேன். பைபிளுடைய கருத்துக்களை நான் ஒப்பிட்டு நோக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறேன். இப்படியே நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டிருந்தேன். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னா, சகோதரர் இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள் ரமதானுடைய காலத்தை அடைகிறார். புனிதமிக்க ரமதானுடைய காலத்திலும் அந்த ஸ்கூல் நடைபெறுகிறது. ஸ்கூல்ல ஒரு நாள் அவர் தன்னுடைய பாடங்களை முடிச்சுட்டு ரூம்ல வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது அங்க சில பசங்க வர்றாங்க, அந்த கிளாஸ்ல படிக்கக்கூடிய பசங்க வர்றாங்க. வந்து சாரை பேசி கூப்பிடுறாங்க. சார், நாங்கள் வந்து தொழுகிறதுக்குரிய நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் இங்கே தொழுதுக்கிறலாமா, இங்கே தொழுகிறதுக்கு வேறு இடம் இல்லை, உங்கள் ரூமுக்குள்ளே கார்பெட் போட்டிருக்கிறாங்க, ரொம்ப தொழுவதற்கு வசதியாக இருக்கும், உங்கள் ரூமுக்குள்ளே தான் ஒது செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் இருக்குது, அங்கே நாங்கள் ஒது செஞ்சுக்கிட்டு தொழுது கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது இவருக்குள் ஒரு கேள்வி எழுகிறது, அது என்ன தொழுகை, அது என்ன உது, என்ன செய்ய நினைக்கிறார்கள், இருந்தாலும் பார்த்து விடுவோம் என்று சொல்லி பின்னால் அமர்ந்து கொண்டு தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இருக்கிற போது அந்த குழந்தைகள் வந்து ஒது செய்கிறாங்க, அதையும் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். தொழுகைக்கு நின்று அவர்கள் தொழுகிற காட்சியையும் அவர் பார்க்கிறார். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவர்கள் தக்பீர் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் பார்க்கிறாரு, எப்படி இவர்கள் தொழுகிறார்கள் என்கிறதை எல்லாம் கண்காணிக்கிறார். கண்காணித்துக் கொண்டிருக்கிறவர் ஒரு வேலை செய்கிறார். என்னன்னா, அவங்க என்ன ஓதுறாங்கிறத நுணுக்கமா கவனிக்கிறாரு. சொல்லுகிற அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இந்த வேர்டுகளை எல்லாத்தையுமே எழுதுறாரு. எல்லா வார்த்தைகளையும் எழுதி வைத்துக்
வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகள் அந்த இடத்துல தொழுகையை முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு உடனே இன்டர்நெட்ல தேடுறாரு, தேடி பார்க்கிறார் இந்த வார்த்தைகளுக்கு பொருள் என்ன. இவருடைய தேடலின் ஆரம்பமே அங்குதானே ஆரம்பித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் என்னவென்று தேடினார், அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்னவென்று தேடினார், அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்றால் என்ன என்று தேடுகிறார், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் என்னவென்று தேடுகிறார். இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக நான் தேடினேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் எது தெரியுமா சகோதரர்களே? இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எத்தனை தடவைகள் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளை உளப்பூர்வமாக நேசிக்கிறோம், எத்தனை தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த வார்த்தைக்குரிய பொருளையும் கருத்தையும் யோசித்து இறைவனைத்தான் நாம் புகழ்கிறோம் என்று நாம் எத்தனை முறை சிந்தித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற ஒரு வார்த்தையினூடாக ஒருவருக்கு மனமாற்றமே ஏற்படும் என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம ரமதானுடைய மாதத்துல ஒரு விளம்பரம் செஞ்சு வர்றோம். இலங்கையில கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட 14 குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அது சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானை தொல்லை, மற்ற தொல்லைகள், அவர்களுக்கு அதுக்குரிய வீடு வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவர்களுடைய வாழ்க்கை கழிகிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 14 வீடுகள் அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும். அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜகாத் நிதிகளை இந்த மக்களுக்காக தந்துதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், ஜகாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவங்க. எனவே அவர்களுக்கான இந்த உதவியை, ஜகாத் நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும், டிபாசிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கவுண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், இந்தியா போன்ற நாடுகள், மற்ற சில நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் நம்ம உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற செய்திகளை நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் நிறைய உரைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற உயர்தரமான உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் நம்ம இபாதத்துக்கள் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதைப் போல இன்னொரு வகையான இபாதத்து தான் நம்முடைய சொத்து செல்வத்தினூடாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவுவது. எனவே அந்த காரியத்துக்கும் உதவுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கும் பார்த்தா நிறைய ஆலிம்கள் மாற்று மத நண்பர்களுக்கு சலாம் சொல்லலாமா கூடாதா என்று சர்ச்சைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சலாம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. நீங்கள் முஸ்லீமுக்கும் சொல்லலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாரை பார்த்தே சலாம் சொன்னார்கள் என்கிறது திருமறை குர்ஆன். இப்படி குர்ஆன் நமக்கு சலாம் சொல்வதற்கு அனுமதி தந்திருக்கிறது. இதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் வந்து அஸ்ஸாமு அலைக்க என்று சொன்னார்கள், உங்கள் மீது அழிவு உண்டாகட்டும் என்று நபிகளாரை பார்த்து சொன்ன நேரத்தில் அலைக்க என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது எதற்காக சொன்னார்கள் என்றால் சகோதரர்களே, அவர்கள் முறைப்படி அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைப்படி பதில் சொல்வதில் நியாயம் இருந்திருக்கும். அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் அது எனக்கல்ல உங்களுக்கு என்று சொல்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு அழகாக சலாம் சொல்லுகிற சகோதரர்களுக்கும் நாம் வலைக்க என்று சொல்வது பதில் அல்ல. அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் நாம் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். நாமே முன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றும் சொல்லலாம், சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. இதையெல்லாம் அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்து வர்றாங்க. அவங்களுக்கு முஸ்லீமா முஸ்லீம் இல்லையாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. சலாம் சொல்லணும், அவ்வளவுதான். இத்ரீஸ் தௌஃபீக் அவர்களை பார்த்து சலாம்
சொன்னார்கள், அன்று ஆரம்பித்தது அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் தொழுகிற போது எல்லாவற்றையுமே கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். கண்காணிச்சு அப்படியே காலம் போகிற நேரத்தில் சில நாட்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அவரும் தொழுகையை தொழ ஆரம்பித்து விடுகிறார், நோன்பும் நோட்க ஆரம்பித்து விடுகிறார். ரமலானுடைய காலமாக இருக்கிறது. லண்டன்ல இருக்கக்கூடிய பெரிய கிராண்ட் மாஸ்க்கு அவர் போறாரு. இதுக்கு மேல் பொறுக்க முடியாது, அங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இத்ரிஸ் தௌஃபீகி அவர்கள் செல்கிறார்கள். அங்க போய் அவர் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நபர் லண்டன் கிராண்ட் மாஸ்க்ல இருக்கிறாரு. அவர் வேறு யாரும் அல்ல, யூசுப் இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். யூசுப் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவங்க ரொம்ப குறைவு. நம்முடைய இந்த தொடரில் அவரை பேசணுமா வேணாமா என்று, ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஒருவர், பல தடவைகள் அவருடைய வரலாறுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கீழே கமெண்ட்ல வந்து குறிப்பிடுங்க. கண்டிப்பாக அவர் பற்றிய வரலாற்றையும் மீண்டும் ஒரு முறை பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அந்த யூசுப் இஸ்லாம் அவர்கள், கெட்டி ஸ்டீபன் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். கெட்டி ஸ்டீபன் என்பவர் ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சனை விட உலக புகழ் பெற்ற ஒரு பாப்பிசை பாடகராக இருந்தவர். பின்னாட்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு யூசுப் இஸ்லாமாக மாறி இஸ்லாமிய பிரச்சார களத்திலே மிளிர்கிற ஒருவராக மாறி இருந்தார். அந்த யூசுப் இஸ்லாம் அவர்கள் லண்டன் கிராண்ட் மாஸ்க்ல இருந்து கொண்டிருக்கும் போது இவர் அங்க போறாரு. போய் யூசுப் இஸ்லாத்தை பார்க்கிறாரு. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது, அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் கேட்கிறாரு. கேட்டதற்கு பிறகு வெளிப்படையாக நான் ஒன்று உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் என்று யூசுப் இஸ்லாத்தை பார்த்து இந்த இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, மிஸ்டர் யூசுப் இஸ்லாம், நான் முஸ்லீம் அல்ல, ஆனால் அறிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கெல்லாம் கேட்கல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஒருவர் முஸ்லீம் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே யூசுப் இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் ஒரே ஒருவன் தான் என்று இறைவனை நம்பினால் அவர் முஸ்லீம் ஆகி விடுவார் என்று சொல்லுகிறார். சொல்லும் போதே இத்ரிஸ் தௌஃபீகி அவங்க சொல்றாங்க, நான் ஆல்ரெடி இறைவனை நம்பிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. யூசுப் இஸ்லாம் அவர்களுக்கு, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஆனா பதிலுக்கு பதிலாக நீங்கள் மாற்று விளக்கம் சொல்கிறீர்கள் என்கிற விதமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கும்போது அடுத்ததாக யூசுப் இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முஸ்லிம்கள் என்றால் 5 நேரம் தொழுவார்கள், 5 நேரம் இறைவனை வணங்குவார்கள் என்று சொல்லி யூசுப் இஸ்லாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர் திருப்பி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அரபியில ஓதி தொழுவதற்கு தெரியும், நான் டெய்லி தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பொழுதும் யூசுப் இஸ்லாம் அவர்கள் அவரை ஆச்சரியமாக பார்க்கிறார். அதற்கு பிறகு யூசுப் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பார்கள் என்று சொல்லி முடிவதற்குள்ளாக இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆக்சுவலி நானும் ரமலான் முழுக்க நோன்பு பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது உடனே யூசுப் இஸ்லாம் கேட்கிறாங்க, பிரதர் நீங்க யாரை முட்டாளாக்க பார்க்கறீங்க, நீங்க ஆல்ரெடி முஸ்லிம் தானே, அப்ப எதுக்கு வந்து இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யூசுப் இஸ்லாம் அவர்கள் இத்ரிஸ் தௌஃபீக் அவர்களிடத்தில் மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இப்படி அவர் கேட்டு கொஞ்ச நேரத்தில் மகரிபு தொழுகைக்கான பாங்கு சொல்லிவிட்டது. தொழுதுட்டு வர்றோம்னு யூசுப் இஸ்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அங்கிருந்த சகோதரர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. மேல் மாடியில பெண்கள் தொழுகிறாங்க, கீழ் மாடியில ஆண்கள் தொழுகிறார்கள். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா என்று இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு உணர்வு பூர்வமான சம்பவம் நடைபெறுகிறது. கராத்து ஓதப்படுகிறது. தக்பீர் சொல்லி கராத்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனுடைய வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். குர்ஆனுடைய வார்த்தைகள் ஓதப்படுகிற ஒவ்வொரு கணமும் என்னுடைய உள்ளம் அப்படியே இறுக ஆரம்பிக்கிறது. கண்ணீர் பீரிட்டு வெளியே வருகிறது. என்னால் தாங்க முடியவில்லை. அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன். அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள், நான் அழுது கொண்டே இருந்தேன். அழுகையாக எனக்கு வந்து கொண்டே இருந்தது. என்னால் தாங்க முடியவில்லை. நான் எங்கே இருக்கிறேன்? இவ்வளவு நாளாக எங்கே இருந்தேன்? கிறிஸ்தவனாக பிறந்தேன், ரோமுக்கு சென்று படித்தேன், கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் செய்ய வந்தேன். ஒரு சிறுவன் மூலமாக எனக்கு இறைவன் இப்படியான ஒரு வழியை காட்டினான். இங்கு வந்து பார்த்தால் இவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது, நெகிழ்வாக இருக்கிறது, பண்பாக இருக்கிறது. இந்த இஸ்லாமியர்களை, இந்த முஸ்லிம்களை பார்த்துத்தான் நான் பயந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் ஓதக்கூடிய திருமறை வசனங்கள் என்னுடைய உள்ளத்தை ஈர்க்கிறது. குர்ஆன் அப்படியே என்னை ஆட்கொள்கிறது, என்னை கட்டி போட்டு விடுகிறது. எனவே நான் அடுத்து என்ன செய்ய முடியும் என்று அழுது 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 என்னால் முடியவில்லை என்கிற அளவுக்கு மகரிபு தொழுகையினுடைய நேரத்திலே லண்டனுடைய கிராண்ட் மாஸ்கிலே வைத்து நான் அழுது கொண்டே இருந்தேன் என்கிறார் இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள். அப்ப அவர் சொல்றாரு, நான் அப்போது ஒன்றை உணர ஆரம்பித்தேன். நான் இதுவரை தேடிக்கொண்டிருந்த வாழ்க்கையினுடைய முடிவுரை இதுதான். இந்த பள்ளிவாயில் தான் என்னுடைய தேடலின் முடிவு நடைபெறுகிறது என்று உணர்ந்து கொண்டேன். தொழுகை முடிச்சதோட நேர கிளம்பி யூசுப் இஸ்லாம் அவர்களை போய் சந்திச்சேன். போய் சொல்றாரு, பிரதர் நான் இஸ்லாத்துக்கு வரணும், இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே யூசுப் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க, நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுங்கள். நான் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை கடவுள் என்று
என்று இறைவன் என்று சாட்சி பகர்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதர் என்று நான் நம்புகிறேன், சாட்சி சொல்லுகிறேன் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் அந்த வார்த்தையை சொல்லி புனிதமிக்க இஸ்லாமியனாக மாறிவிட்டேன். அந்த நிமிடம்தான் என்னுடைய வாழ்நாளில் நான் தேடிக்கொண்டிருந்த அத்தனை கேள்விக்குமான பதிலாக அமைந்தது. என்னுடைய உள்ளத்திற்கு அமைதி திரும்பியது. நான் அமைதி அடைந்த மனிதனாக மாறினேன். மிக பெரும் தாவா செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் நினைக்கிற சிறந்த தாவா எதுவென்று சொன்னால், நாம் பிரச்சாரம் செய்வதை தாண்டி ஒரு சிறந்த முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும். ஒரு சிறந்த முஸ்லிமாக நாம் மக்களுக்கு வாழ்ந்து காட்டுகிற போது நம்முடைய வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாவாவாக மாறிவிடும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டிய வழிப்படி அதை அப்படியே வாழ வேண்டும் என்று நினைத்து என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் சகோதரர் இத்ரீஸ் தௌஃபீகி அவர்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எப்படியெல்லாம் நேர்வழி கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது. இறைவன் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் கொடுக்கிறான். அந்த அடிப்படையில் சகோதரர் இத்ரீஸ் தௌஃபீகி அவர்களுக்கு ஒரு சலாம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், ஒரு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற வார்த்தைகள் அவரை இஸ்லாத்தின் பால் ஈர்த்து வந்தன. இன்றைக்கும் ஒரு மாபெரும் பிரச்சாரகராக, இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவராக அவருடைய வாழ்க்கையை அவர் கடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்ய வேண்டும். இப்படி பல பேரும் இஸ்லாத்தை நோக்கி வருகிற வரலாறுகளை பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலத்தினுடைய வரலாற்றை பார்ப்போம். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.